ஹலோ ஆல். எஸ்ஏ எக்ஸாமில் லாஜிக்கல் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்னு பார்ப்போமா? சூஸ் த வென் டயக்ராம் தட் டெபிக்ட்ஸ் தி கரெக்ட் ரிலேஷன்ஷிப் அமாங் 3 குரூப்ஸ். நமக்கு டோட்டலாக 3 குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. குரூப்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க? டாக்ஸு, பெட்ஸு, கேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்? டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படிங்க கனெக்ட் ஆகும்? டாக்ஸு, கேட்ஸு, பெட்ஸு. ஸோ நமக்கு பேஸாக அங்கே இருக்கிறது என்னது? பெட்ஸு தான் இருக்குது. ஏன்னா டாகும் சரி கேட்டும் சரி நமக்கு பெட் அனிமல்ஸ் தானே. ஸோ காமனாக அப்போது இந்த சர்க்கிளை நம்ம பெட்ஸுக்குன்னு வச்சுப்போமா? தென் அதுலேருந்து டாக்ஸுக்கும் கேட்ஸ்க்கும் எந்த ரிலேஷனுமே கிடையாது. ஆனால் அது ரெண்டுக்கும் பெட்ஸ் அப்படின்றது தான் நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல சம் கண்டிஷன் யூஸ் பண்ணலாமா? இதை நம்ம வந்து டாக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஏன் இங்கே நான் சம் யூஸ் பண்ணுறேன்னா, டாக்ன்றது பெட் அனிமல் தான். ஆனால் அதை தாண்டி நமக்கு நிறையா பெட் அனிமல்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆல் பெட் அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியாது. எல்லா பெட் அனிமலுமே டாக்ஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எப்படி சொல்ல முடியும்? பெட் அனிமல்ஸில் சில பெட் அனிமல்ஸ் டாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும்ல. தென் அதே மாதிரி இந்த சர்க்கிளை வந்து கேட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? சிமிலர்லி எல்லா பெட் அனிமலுமே கேட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சம் பெட் அனிமல்ஸ் ஆர் கேட்ஸ். கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள். இந்த சர்க்கிள் வந்து பெட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த சர்க்கிள் எதர் டாகாக இருக்கலாம் இல்லை கேட்டாக இருக்கலாம். ஸோ இது கேட். கிளியராக இருக்கா? பாருங்கள், இது புக்லேருந்து கேட்ட சம் தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இந்த பீன்ற சர்க்கிளை காமனாக பெட்ஸுன்னு வச்சுருக்காங்க. தென் ஏ வந்து டாக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. இதை வந்து கேட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. கிளியராக இருக்கா? புக்கில் தாங்க கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க.